கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சு ஆயிரங்களுக்கு முன்னாடி, லட்சங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்ம சாட்சியா நிறுத்துவார். எங்கே நம்மை புறந்தள்ளினார்களோ அதே இடத்துல கர்த்தர் நம்ம உயர்த்தி நிறுத்துவார். எந்த இடத்துல நம்ம சர்டிபிகேட்டை கிழிச்சாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை அதிகத்தில் அதிகாரியாய் மாற்றுவார். எந்த இடத்துல நீ மறுக்கப்பட்டாயோ அதே இடத்துல மறக்க முடியாதவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். உடைஞ்சு போனீங்களா? நொறுங்கி போனீங்களா? வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமதா தெய்வ சமூகத்துல ஜெபிக்க வந்தீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், இன்னையோட உன் வாழ்க்கைய தொட்டு ஆசீர்வதிக்க போகிறேன், உயர்த்த போகிறேன். உன் பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் நீங்கி கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்குள் துவங்குகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது இல்லையா? அதை தடுப்பவன் யார்? கெடுப்பவன் யார்? பறிப்பவன் யார்? பிதாக்களால் வருகிற ஆசீர்வாதம் உண்டு, உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானால் வருகிற ஆசீர்வாதம் உண்டு. அதெல்லாம் நிலையற்றது. ஆனால் தேவனால் வருகிற ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதம் என்றும் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம்.